காவேரி சாப்பிட்டு முடிச்சதும் அம்மு அவங்கள ஆசையா தன் ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க இருக்கிற அழகான டெக்கரேஷன் எல்லாத்தையும் காமிச்சு, மிஸ், அப்பா எனக்காக இதெல்லாம் பண்ணாங்க. ஆனா ஒரே ஒரு போட்டோவை மட்டும் நான் பெரிய பொண்ணானதும் காட்டுறேன்னு சொல்லி மறைச்சு வச்சிருக்காங்க. அதை மட்டும் கொஞ்சம் எடுத்து கொடுங்களேன் அப்படின்னு கேக்குறாங்க. காவேரி முதல்ல தயங்கினாலும் அம்முவோட பிடிவாதத்துக்காக அந்த ஆல்பத்தை எடுத்து கொடுக்கறாங்க. அம்மு அந்த ஆல்பத்தை திறந்து பார்த்ததும் அதிர்ச்சியாகி, மிஸ், இந்த போட்டோல நீங்க இருக்கீங்களே அப்படின்னு கேக்குறாங்க. ஜன்னல் வழியா இத பார்த்துட்டு இருந்த விஜய் பதறி போய் உள்ள வராரு. அந்த ஆல்பத்துல விஜய்க்கும் காவேரிக்கும் கல்யாணமான போட்டோக்கள் இருக்கு. அதை பார்த்ததும் காவேரிக்கு தூக்கி வாரி போடுது. தனக்கு தெரியாம 3 வருஷமா ஏதோ பெரிய உண்மை மறைக்கப்பட்டிருக்குன்னு அவங்களுக்கு புரியுது. உடனே அந்த ஆல்பத்தை எடுத்துட்டு ஹாலுக்கு போய் எல்லார் முன்னாடியும் வீசி எறியறாங்க. ஏன் என்கிட்ட உண்மைய மறைச்சிங்க? எனக்கு கல்யாணமானது, அம்மு என் பொண்ணுங்கிற விஷயத்த ஏன் சொல்லலன்னு சாரதா அம்மா கிட்ட சண்டை போடுறாங்க. அப்போ தாத்தா குறுக்கிட்டு, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். உங்க 2 பேரையும் பிரிச்சு வச்சது நாங்க தான். பசுபதியால உங்களுக்கு ஆபத்து வந்துருமோன்னு பயந்துதான் இப்படி செஞ்சோம்னு உண்மைய ஒத்துக்கிறாரு. அம்மு இதை கேட்டுட்டு, அப்ப நீங்க தான் என் மம்மியா என்ன ரொம்ப சந்தோஷப்பட்டு காவேரிய கட்டிக்கிறாங்க. காவேரியால இந்த உண்மைய உடனே தாங்கிக்க முடியல. 5 வருஷமா என் வாழ்க்கையே தெரியாம இருந்திருக்கேனேன்னு வேதனையில பேசிக்கிட்டு இருக்கும்போதே திடீர்னு மயங்கி விழுந்துடுறாங்க. விஜய் பதறி போய் அவங்கள ஹாஸ்பிடலுக்கு தூக்கி ஓடுறாரு. டாக்டர் காவேரிய செக் பண்ணிட்டு, பழைய விஷயங்களை அவங்க கிட்ட சொல்லி ரொம்ப அழுத்தம் கொடுக்காதீங்க. அவங்களா ஞாபகப்படுத்திக்கிட்டா மட்டும்தான் அது அவங்க உயிருக்கு நல்லது. ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ண ஆபத்துன்னு எச்சரிக்கிறாங்க. வீட்டுக்கு வந்ததும் தாத்தா மறுபடியும் சமாதானம் பேச வராரு. ஆனா காவேரி, இனிமே எங்க வாழ்க்கையை நாங்களே பாத்துக்கிறோம், நீங்க தலையிடாதீங்கன்னு கராரா சொல்லிடுறாங்க. அம்மு தன் அம்மா கிடைச்ச சந்தோஷத்துல காவேரியை கட்டிக்கிட்டே இருக்காங்க. காவேரிக்கு குழப்பம் ஒரு பக்கம் இருந்தாலும் தன் சொந்த பொண்ணு தன் கூடவே இவ்வளவு நாள் இருந்தது நினைச்சு ஒரு பக்கம் நிம்மதியாகவும் அதே சமயம் கண் கலங்கியும் நிக்கிறாங்க. மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பிய பிறகு காவேரியின் மனநிலை ஒரு பெரிய போராட்டமாகவே இருந்தது. அம்மு தன் மகள் என்ற உண்மை ஒரு பக்கம் நிம்மதியை தந்தாலும் விஜயை ஒரு கணவனாக உடனே ஏற்க அவளது மனம் மறுத்தது. மறுநாள் காலை விடிந்ததும் அம்மு ஓடி வந்து காவேரியை கட்டிக்கொள்கிறாள். மம்மி, இனிமே நீங்க எங்கேயும் போக மாட்டீங்கதானே? தினமும் நீங்களே எனக்கு சடை பின்னி விடுவீங்களா என்று மழலையோடு கேட்க காவேரியின் கண்களில் கண்ணீர் வழிகிறது. தனக்கே தெரியாமல் தன் மகளை இத்தனை நாள் மிஸ் என்று அழைக்க வைத்த விதியை நினைத்து வருந்துகிறாள். விஜய் மெதுவாக அறைக்குள் வருகிறான். காவேரியின் தயக்கத்தை புரிந்து கொண்டவன், காவேரி, உனக்கு தெளிவு கிடைக்கிற வரைக்கும் நான் உன்னை வற்புறுத்த மாட்டேன். ஆனா உன் உடல்நிலைதான் முக்கியம். டாக்டர் சொன்ன மாதிரி மனச போட்டு குழப்பிக்காதே என்கிறான் நிதானமாக. காவேரி அவனை ஏறிட்டு பார்க்கிறாள். எனக்கு எதுவுமே ஞாபகமில்ல விஜய் சார். இல்ல விஜய், உங்களை என் கணவர்னு சொல்லக்கூட எனக்கு ஏனோ தயக்கமா இருக்கு. ஆனா இந்த ஆல்பம் பொய் சொல்லாதுன்னு தெரியும். எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க என்கிறாள். இதற்கிடையில் சாரதா அம்மாவிடம் காவேரி பேசுகிறாள். அம்மா, எனக்கு விபத்து நடந்தப்போ ஏன் உண்மையை சொல்லல? 5 வருஷமா ஒரு குழந்தைய தாயில்லாம தவிக்க விட்டுட்டீங்களே என்று கேட்க சாரதா தன் தவறை உணர்ந்து அழுகிறாள். அப்போதுதான் அந்த அதிர்ச்சியான விஷயம் நடக்கிறது. காவேரியை தேடி பசுபதியின் ஆட்கள் அந்த பகுதிக்கு வருகிறார்கள். காவேரி உயிரோடு இருப்பதும் அவளுக்கும் விஜய்க்கும் பழைய உறவு இருப்பதும் அவர்களுக்கு தெரிய வருகிறது. இந்த ஆபத்தை உணர்ந்த விஜய் காவேரியையும் அம்மூவையும் பாதுகாக்க திட்டமிடுகிறான். இனிமே நாம இங்க இருக்கிறது பாதுகாப்பில்லை காவேரி, நாம ஊரை விட்டு கிளம்பலாம் என்று விஜய் சொல்ல காவேரிக்கு தன் பழைய நினைவுகள் மெல்ல மெல்ல நிழலாடத் தொடங்குகின்றன. குறிப்பாக அந்த விபத்து நடந்த அன்று பசுபதி துரத்திய காட்சிகள் அவள் கண்முன் வந்து போகின்றன. காவேரி தன் அறைக்குள் மெல்ல நடந்து வந்து கண்ணாடி முன் நிற்கிறாள். நெற்றியில் குங்குமம் இல்லை, கழுத்தில் தாலி இல்லை. ஆனால் அந்த ஆல்பத்தில் பார்த்த புகைப்படங்கள் அவள் மனக்கண்ணில் ஓடிக்கொண்டே இருக்கின்றன. விஜய், அம்மு, இந்த 2 பெயர்களும் இப்போது அவளுக்கு வெறும் பெயர்கள் அல்ல, அவளது உயிர் என்று உணர்கிறாள். ஆனாலும் ஒரு அந்நிய தன்மை அவளை வாட்டுகிறது. அப்போது அம்மு உள்ளே ஓடி வருகிறாள். மம்மி, ஏன் அமைதியா இருக்கீங்க? இன்னைக்கு ஸ்கூலுக்கு போக வேண்டாமா? நீங்க தானே என் மிஸ், நீங்களே லீவ் எடுத்தா எப்படி என்று செல்லமாக கேட்க காவேரி புன்னகைக்கிறாள். இன்னைக்கு ஒரு நாள் லீவ் எடுத்துக்கலாமா அம்மு என்று கேட்டு அவளை வாரியணைத்துக் கொள்கிறாள். அந்த தாய்மையின் ஸ்பரிசம் காவேரிக்கு ஒரு புதிய பலத்தை தருகிறது. விஜய் அறைக்கு வெளியே நின்று இதை பார்த்துக் கொண்டிருக்கிறான். அவன் கண்களில் ஒரு நிம்மதி. காவேரி என்று மெதுவாக அழைக்கிறான். காவேரி திரும்பி பார்க்கிறாள். உனக்கு எதுவும் ஞாபகம் வரலனாலும் பரவாயில்ல, ஆனா இந்த வீட்ல நீ ஒரு மிஸ்ஸஸா இல்லாம இந்த வீட்டோட மகாராணியா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். உனக்கு எப்ப தோணுதோ அப்ப என்னை ஏத்துக்கோ என்கிறான்.
திடீரென்று வாசலில் ஒரு கார் வந்து நிற்கிறது. உள்ளே இருந்து பசுபதியின் ஆட்கள் இறங்குகிறார்கள். சாரதா அம்மா பதறிப்போய் உள்ள ஓடி வருகிறாங்கள். விஜய், அந்த பாவி பசுபதியோட ஆளுங்க இங்க வந்துட்டாங்க. காவேரி உயிரோடு இருக்கிற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருச்சு போல இருக்கு என்று சொல்ல காவேரியின் முகம் சட்டென்று மாறுகிறது. அந்த விபத்து நடந்த நள்ளிரவு. கார் கவிழ்ந்த சத்தம் இரத்த வெள்ளத்தில்தான் கிடந்தது. யாரோ தன்னை துரத்தியது என சில காட்சிகள் மின்னலாய் அவள் மூளைக்குள் வெட்டி மறைகின்றன. தலை பலமாக வலிக்கத் தொடங்குகிறது. காவேரி தன் தலையை பிடித்துக்கொண்டு அலறுகிறாள். விஜய் ஓடி வந்து அவளை தாங்கிக் கொள்கிறான். காவேரி, பயப்படாதே, நான் இருக்கேன். உன்னையும் அம்முவையும் தொட ஒருத்தனையும் விடமாட்டேன் என்று ஆக்ரோஷமாகச் சொல்கிறான். வெளியே வரும் விஜய் பசுபதியின் ஆட்களை ஒற்றையாளாக எதிர்கொள்கிறான். இந்த கலவரத்தை பார்த்துக் கொண்டிருக்கும் காவேரிக்கு பழைய நினைவுகள் ஒவ்வொன்றாக ஒரு கோர்வையாக திரும்பத் தொடங்குகின்றன. தன் திருமண நாள், அம்மு பிறந்தபோதுதான் பட்ட சந்தோஷம், பசுபதி செய்த துரோகம் என அனைத்தும் ஒரு திரையரங்கு படம் போல ஓடுகின்றன. கண்களை துடைத்துக் கொண்டு வெளியே வரும் காவேரி, விஜய், நிறுத்துங்க என்று கம்பீரமாக கத்துகிறாள். அவள் பார்வையில் இப்போது ஒரு தெளிவு இருக்கிறது. அது பழைய காவேரியின் பார்வை. காவேரி போட்ட சத்தத்தில் அங்கே ஒரு நிமிடம் அமைதி நிலவுகிறது. அந்த பார்வையில் ஒரு வேகம், ஒரு கோபம். அதுவரை இருந்த குழப்பமான காவேரி இப்போது இல்லை. மெல்ல மெல்ல அவளுக்குள் அந்த பழைய நினைவுகள் மின்னலாய் வந்து போகின்றன. விஜய் அவளை ஆச்சரியத்துடன் பார்க்கிறான். காவேரி, உனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துடுச்சா என்று விஜய் தழுதழுத்த குரலில் கேட்க காவேரி அவனை ஏறிட்டுப் பார்க்கிறாள். அவளது கண்களில் இப்போது கண்ணீரும் உறுதியும் கலந்திருக்கிறது. விஜய், எனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துடுச்சு. அந்த விபத்து, அந்த இருட்டு, என்னை துரத்தின அந்த பாவிங்க, எல்லாமே என்று சொல்லிவிட்டு வாசலில் நின்ற பசுபதியின் ஆட்களை நோக்கி நடக்கிறாள். போய் உங்க முதலாளிகிட்ட சொல்லுங்க, காவேரி செத்துட்டான்னு நினைச்சிருப்பான். ஆனா அவ உயிரோட தான் இருக்கா, அவ குடும்பத்தோடவே இருக்கான்னு சொல்லுங்க. இனிமே இங்க யாராவது வந்தீங்கன்னா அது உங்களுக்கே ஆபத்தா முடியும் என்று கர்ஜிக்கிறாள். அவளது அந்த வேகத்தை பார்த்த ஆட்கள் பயந்து போய் அங்கிருந்து கிளம்புகிறார்கள். அவர்கள் போனதும் காவேரி அப்படியே தளர்ந்து போய் சோபாவில் அமர்கிறாள். விஜய் ஓடி வந்து அவள் கைகளைப் பற்றிக் கொள்கிறான். காவேரி, நிஜமாவே உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சா? நான் விஜய்கிறது, நாம வாழ்ந்த அந்த அழகான நாட்கள் எல்லாம் என்று கேட்க காவேரி மெல்லத் தலையசைக்கிறாள். ஆமா விஜய், ஆனா 5 வருஷத்தை வீணாக்கிட்டோமே, என் பொண்ணு அம்மா இல்லாம தவிச்சிருக்காளே என்று சொல்லி அம்முவை வாரியணைத்துக் கொள்கிறாள். அம்முவுக்கு பெரியவர்கள் பேசுவது முழுமையாக புரியவில்லை என்றாலும் தன் மிஸ் இப்போது உண்மையான மம்மி ஆகிவிட்டாள் என்பது மட்டும் புரிகிறது. மம்மி, இனிமே அழக்கூடாது, நம்ம எல்லாரும் ஒன்னா இருப்போம்ல என்று கேட்க அந்த இடமே நெகிழ்ச்சியில் உறைகிறது. தாத்தா மெல்ல அருகில் வருகிறார். என்ன மன்னிச்சிருமா காவேரி, உன்னையும் விஜயையும் பிரிக்கணும்னு நாங்க நினைக்கல, உன்னை காப்பாத்தணும்னு தான் அப்படி ஒரு பொய் சொன்னோம் என்கிறார். காவேரி அவரை பார்த்து, நடந்தது நடந்து போச்சு தாத்தா, ஆனா இனிமே எந்த உண்மையும் யாரையும் பிரிக்கக்கூடாது என்கிறாள். விஜய் இப்போது ஒரு முடிவோடு எழுகிறான். காவேரி, இனிமே நாம பயந்து வாழ வேண்டாம். பசுபதியால நமக்கு இனிமே எந்த தொந்தரவும் வராத அளவுக்கு நான் பாத்துக்கிறேன். சட்டப்படி அவனை எதிர்கொள்வோம். இப்போதைக்கு நீயும் அம்முவும் என் கூட என் வீட்டுக்கு வரணும். அதுதான் உங்களுக்கான இடம் என்கிறான் உறுதியாக. காவேரி தன் கணவனின் கண்களை பார்க்கிறாள். அந்த பார்வையில் ஒரு பாதுகாப்பும் அன்பும் அவளுக்கு தெரிகிறது. நிச்சயமா விஜய், நமக்கான வாழ்க்கையை நாம இனிமேதான் ஆரம்பிக்கணும் என்று சொல்ல அந்த புதிய தொடக்கத்திற்கு அம்முவின் சிரிப்பு சாட்சியாக இருக்கிறது.